யூடியூப்ல இருந்து காசு வரும். நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணும்போது அது கூடவே அதுல இருந்து காசும் வருதுன்றப்போ வந்து அது வணக்கம் மக்களே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீடியோ ட்ரோன் பத்தி போட்டிருந்தேன். பட் ஆனால் அதை பத்தி ஃபுல்லா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நடுவில் அது எடுக்கிறதுக்கான நேரம் காலம் எதுவும் அமையவில்லை. பை த வே, இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் கழிச்சு முதல்ல எனக்கு அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி அது செம குஷி ஆயிடுச்சு எனக்கு அதை பார்த்ததுமே. ஆக்சுவலி ஏன்னா நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணும்போது அது கூடவே அதுல இருந்து காசும் வருதுன்றப்போ வந்து அது பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா விளையாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், கேஷுவலாக. ரொம்ப அப்படியே சீரியஸாலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோராயமா ஒரு 7 வருஷம் இருக்கும் அந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி. பட் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க திடீர்னு வந்து ஃபோனில் ஒரு வீடியோ காட்டினாங்க. இர்ஃபான் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட வீடியோ. ஸோ அவர் வீடியோ பார்த்ததுமே நானும் சரி என்ன இது பார்த்தா ஏதோ ஒரு ஊரில் வந்து பாம்பு கறி சாப்பிட்றத வந்து அவர் காட்டியிருந்தார். ஸோ என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க, சரி ஓகே. அப்போ தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன், இதெல்லாம் பண்ணுறதால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க சும்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, யூடியூப்ல இருந்து காசு வரும். எனக்கு அது கேட்டதுமே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அதை பற்றி அப்போ தெரியவே தெரியாது. யூடியூப்ல இருந்து காசு வருமா அப்படின்றது தெரியாது. ஜஸ்ட் நம்ம அதை ஒரு யூஸ் பண்ணுற ஆப் மாதிரி, நான் வீடியோ நம்ம பார்க்கறதுக்கான ஆப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுலேருந்து காசு வரும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அதை டக்குன்னு என்னோட யூடியூப்பை ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாய் ஒன்று ரோட்டில் ஒரு குடிகாரர் இருந்தார். அந்த குடிகாரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் கூட இது பண்ணிட்டு இருந்தாரு, ஏதோ அது கூட ஆடிட்டு இருந்தார் அவருமே. சரி, இதை நம்ம எடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஸோ எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, எப்படி அப்லோட் பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ரேண்டமாக அதை எடுத்து அப்லோட் பண்ணி விட்டேன். விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் பண்ணிட்டா பார்த்தா அதில் வியூஸ்லாம் போச்சு. ஒரு திடீர்னு ஒரு 200-300 வியூஸ் போச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ. அது பார்த்ததுமே அப்போ தான் என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க, இது இவ்வளோலாம் போகக்கூடாது, மினிமமாக ஒரு 10,000-20,000 போனோம், இல்லை 50,000 1 லட்சம் போனால் தான் நல்ல ரெவன்யூ வரும். சரின்ட்டு நானும் அடிக்கடி என்ன பண்ணுறேன், சரி யாருது நம்ம அந்த இதில் யூடியூப்ல பார்த்த வீடியோலேயே யாரோட வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த காப்பிரைட் பற்றிலாம் அப்போ சுத்தமாக தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரேண்டமாக ஒருத்தவங்களோட வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி, நம்ம இந்த வாட்ஸ்அப்லலாம் அப்போ நிறைய இந்த ஃபார்வர்டு மெசேஜ்லாம் வரும். அப்போ ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரேண்டமாக அதில் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு கிளைமு அப்படின்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு அதை பற்றி தெரில, போட்டோன்னா அந்த வீடியோவும் யாராலையுமே பார்க்க முடியல. ஸோ எனக்கு ஒரு டவுட், என்னடா இது வீடியோ போட்டோம் அப்படிலாம். அப்புறம் தான் வந்து நான் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக வீடியோ பண்ணாதான் வரும், இதுக்காகவே நம்ம மெனக்கெட்டு ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம அதை ரெடி பண்ணி அதை வீடியோவாக போடணும். ப்ளஸ் அதில் வந்து நம்ம வீடியோவாக விஷுவலில் நம்ம பார்த்து பேசணும், இல்லைனா நம்மளை யாராவது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வந்தது. பட் அதை தெரிஞ்சுக்கிற அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஸோ நான் நடுவில் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் கண்டினியூஸாக. அந்த பாட்டுக்கு வடிவேல் சாரோட காமெடிக்கு ரீல்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறையா பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1-2 அப்படி போட்டுட்டு இருந்தேன். எப்போனா எல்லாம் ஃபேமிலியாக குரூப்பாக இருக்கும்போது வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோட பண்ணுறது, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. நம்மளை வீடியோவாக எடுத்து வெளியில் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது எனக்கு. ஸோ அந்த பீரியடில் வந்து அப்போ தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறத பற்றி தெரியும். அதுக்கு முன்னாடி டிக்டாக் தான் இருந்தது அந்த பீரியடில். ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்கிறது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம நிறைய பேரோட கான்வர்சேஷன்லாம் பண்ணலாம், அவங்களோட மிக்ஸ் பண்ணி ரீல்ஸ் போடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் அப்போ தான் தெரியும். ஸோ உடனே இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு கஷ்டத்தை மறக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மைண்டுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும்ல. ஸோ நமக்கு அந்த டைவர்ஷனுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அந்த இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐயோ ஆம்புலன்ஸு. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கண்ணா பின்னான்னு ரீல்ஸ் போடுவேன். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 10-15 ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ரேண்டமாக கிடைக்கிற எல்லாத்தையுமே, யாருதெல்லாம் வருதோ அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா போடுறது 10-15 ரீல்ஸ், எது வருதோ டக்குன்னு போடுறது. அதில் எல்லா ரீல்ஸும் பார்த்தீங்கன்னா 50-100 வியூஸ் அப்படி தான் போகும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா திடீர்னு 1000 போகும், ஒரு சிலர் திடீர்னு 5000லாம் போகும். ஸோ அந்த பெரிய 5000 அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நம்ம வீடியோ 5000 பேர் பார்க்குறாங்களா,
பார்த்தா சடனாக அப்படியே போட்ட உடனே ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறமும் எனக்கு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதுவுமே போர் அடிச்சிச்சு. என்னடா இது வேற நம்ம ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுலையாவது அட்லீஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாவது ஏதாவது நல்ல யூஸ்ஃபுல்லாக எதாவது பண்ணணும்ல லைஃப்பில். அதான் கஷ்டத்தை மறக்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்தோம், அந்த கஷ்டத்தை எப்படி சொல்கிறது, அந்த ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதில் பெருசாக எனக்கு அதை பண்ணிகிட்டே இருக்க ஒரு மாதிரி நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ, டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன்னா யோசிக்கிறேன். நான் மறந்துட்டேன் நான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன் அந்த பீரியடில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த விளாக் வீடியோலாம் வந்து அப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ விளாக் வீடியோலாம் பார்க்கும்போது அவங்களே செல்ஃபாக வீடியோ எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து கேமரா ஷை இருக்கும். ஸோ கேமராவை பார்த்து பேசுகிறதுக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி, நம்ம வீட்டுக்குள்ளே ரீல்ஸ் பண்ணுவோம், பட் கேமரா வச்சுட்டு வெளியில் 4 பேர் இருக்க இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷையாக இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக நான் ஒரு கேமரா வாங்கினேன், கோப்ரோ கேமரா. அந்த கேமரா வாங்கி நான் 8 மாதம் ஒன்றுமே பண்ணல, அந்த கேமரா அப்படியே தான் இருக்கு என்கிட்ட. ஸோ அந்த கேமராவை வச்சுட்டு நானும் அதில் வந்து கோப்ரோ கேமராவை வாங்கி அதை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு டெலிட் பண்ணிடுவேன். ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தப்போ அந்த விளாக்லேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியல, எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை வந்து தடாக்கு போயிருந்தோம், தடா ஃபால்ஸுக்கு. சரி ஃபால்ஸுக்கு போகிறோமே, நம்ம இந்த கேமரா வச்சு அங்கே நடக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், தனுஷ்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து அப்போது ஃபுட் விளாக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் பண்ணும்போது நாங்கள் அவர் எடுக்கிற வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்குமே கொஞ்சம் அவர் மாதிரி பேசணும், நம்மளும் அப்படிலாம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. பட் ஆனால் அந்த அந்த ஒரு ஷைனஸ் இருந்துகிட்டே இருந்தது எப்பயுமே. இது எப்படி நம்ம பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு அது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தப்போ என்னாச்சுன்னா, அவர் தான் சொன்னார், நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் இது பண்ணுங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து விளாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ என்ன பண்ணோன்னா, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு விளாகு நான் வந்து தடாக்கு போயிருப்போம், வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. அது பார்த்தீங்கன்னா 28 நிமிஷமோ 30 நிமிஷமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விளாக் பண்ணும்போது எனக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, பரவாயில்ல வீடியோ நல்லா இருக்கு, நல்லா ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்து பேசும்போது ஒன்றும் பெருசாக யாரும் எதுவும் நினைக்கல, நம்மளாதான் நம்ம நினச்சிக்கிறோம், யாராவது எதாவது நினச்சிடுவாங்களோ அப்படின்ற இது இருந்தது. ஸோ அந்த இதுலேருந்து அந்த ஷைனஸ்லேருந்து கொஞ்சமாக அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, சின்ன வீடியோஸ்லாம் அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தோம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில். ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து பெருசாக எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதில் பெருசாக வியூஸ் வரதோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் நல்லா போச்சு. ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் டக்குன்னு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 7600 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போது. ஸோ அந்த 7600 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே நம்மளுமே இப்படி ஏதாவது வீடியோ போடலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நானும் என்னோட அம்மாவும் சேர்ந்து ஒரு சேனலில் என்ன பண்ணோன்னா, அந்த ஃபன் வீடியோ போடலாம், ஃபேமிலிக்கு என்ன நடக்குது, நம்ம ஃபேமிலியில் எக்ஸாக்டாக லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படியே போடலாம். புதுசாக நம்ம யாரையோ பார்த்து காப்பி அடித்தா நமக்கு அது வந்து ஒரு மாதிரி நமக்கே இதாக இருக்குது, கரெக்டாக இல்லை, எப்படி சொல்லனா ஒரு டச்சிங்காக இல்லை. வியூஸ் எப்படி போகலைன்றது வேற, நமக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரலன்றப்போ சரி எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் நடக்கிற பேசிக்காக எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த அடிக்கடி நடக்கிற அந்த சின்ன விஷயங்களெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் வர அப்படியே போட எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது கொஞ்சம் ஓரளவுக்கு பழகிடுச்சு, அந்த ஷைனஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ சேனலுமே மானிட்டைஸ் ஆயிடுச்சு. என்னோட சேனல் வந்து லைஃப் ஸ்டைல் ஆஃப் கௌதம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் யூடியூப் சேனலில் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு, பேமெண்ட் வர இது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருந்தது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதில் கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லை, நடுவில் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி குறைஞ்சதுமே போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸ் இப்போது ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் அது இதுன்னு எல்லாமே சேர்ந்து இப்போது $102 ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு $100 ஆனால் தான் யூடியூப்லேருந்து அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த $102 வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். 22nd அன்னைக்கு அது வந்து யுவர் பேமெண்ட் ஹாஸ் பீன் சென்ட் அப்படின்னு வந்துச்சு. திடீர்னு இன்னைக்கு அக்கௌண்ட்டில் பார்க்குறேன் 8000 rupees
அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் நான் ரேண்டமாக ஒரு எதுக்கோ ஒன்றுக்காக அதை ஆரம்பித்து இந்த வீடியோஸ் எல்லாம் போட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ காசு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுறது, இதெல்லாம் போக நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது அதுலேருந்து காசு வருது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இப்போ வந்து அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நடுவில் எனக்கு விளாக் எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூட வீடியோ எடுத்து தர ஆள் இருக்காது. ஸோ அதனாலே எனக்கு வந்து என்ன வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த ட்ரோன் வாங்கினேன். ஸோ இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 5-6 மோட் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஃபாலோ பண்ணோம், மேலே போகிறது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டை வந்து எடுக்கலாம். அதை வந்து இந்த ட்ரோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எனக்கு வீடியோ போடலாம்னு நினச்சேன். பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரோன் பறக்க விடலாமா, ஏர்ஃபோர்ஸ் குவார்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ட்ரோனை பறக்க விடலாமா, அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ தெரியாமல் நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ணி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஹைவேஸ் இருக்குது. தாம்பரம் கிட்ட பார்த்தீங்கன்னா ரேடியல் ரோடுன்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததால் முடிச்சுட்டு வர்றதுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் அங்கே போயிட்டு இருட்டாமல் இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு 3-4 ஷாட்டை மட்டும் டக்குன்னு அதில் இருக்க அந்த ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வீடியோ கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இப்போ வந்திருக்கோம், நியர்பை வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதை தாண்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது இந்த வீடியோவை எடுத்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இதான் கைஸ் என்னோட யூடியூப் ஜேர்னியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரோனோட அன்பாக்சிங் இல்லை, இதில் இருக்க ஃபீச்சர்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலி இதுக்கான இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என் கூட இருக்க பர்சன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ளவர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஒர்க் இருக்க டைம் கூட நான் ஏதாவது வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா என்னோட அம்மா கிட்ட வந்து நான் சொல்லும்போது அவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இப்படி நிறைய விஷயம் எனக்கு லைஃப்பில் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க என்னோட அம்மா. ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அவங்களால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ப்ளஸ் வந்து இப்போது இனிமே வந்து இந்த வீடியோவில் நல்லா போடலாம், நிறைய வீடியோஸ் போடலாம், நல்ல வியூஸ் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணிருக்கு. லெட்ஸ் சி, இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் லைக் போட்டதும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணதும் சரி, நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்ததும் சரி. ஸோ இதில் மெயினாக எங்கேருந்து அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான காரணமும் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான் 100%. ஏன்னா வந்து நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்குறதால தான் அதில் வியூஸ் போகுது, அதில் ஆட்ஸ் ரன் ஆகுது, அது மூலமாக எனக்கு வந்து இன்கம் வருது. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்களுக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு இருந்த எனக்கும் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸு இது எல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்தாச்சு. இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு அந்த 6 ஷாட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன். கண்ட்ரோலர்ஸ் காட்டுறேன். ஸோ இது வந்து அந்த பேட்ரி, இது வந்து ஜாய்ஸ்டிக்கு. ஸோ ஜாய்ஸ்டிக் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமான ஷாட்டை எடுத்துடலாம், அதுக்கப்புறமா ட்ரோனை பறக்கிறது பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கழட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பேட்ரி எடுத்து, இந்த பேட்டரியில் ஒரு பேட்டரி எடுத்து, ஸோ மொத்தம் 3 பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷம் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இதில் ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 30,000 தான் எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ரேஞ்ச் போகும். ஸோ ட்ரோனை ஆன் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, ஸோ இது ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து வெளியில் போய் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதான். கமான்.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபாலோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் நம்மள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரும். எனக்கு இந்த ட்ரோனில் பிடிச்ச ஆப்ஷனே இதுதான். ரியலிஸ்டிக்காக நம்ம பின்னாடி யாரோ வீடியோ எடுத்துட்டு வர மாதிரியே இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் இதுக்கு பேர் ராக்கெட். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இருக்க இடத்துல இருந்து அப்படியே டாப்ல ஒரு 10 மீட்டருக்கு மேலே ஹைட் போகும். அப்படியே எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து ரிட்டர்ன் வந்துடும். இதுதான் இந்த ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட். இது என்ன பண்ணணும்னா ட்ரோன் எங்கேயுமே நகராது, நிற்கிற இடத்துல அப்படியே இருக்கும். பட் கேமரா மட்டும் ரொட்டேட் ஆகும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துக்கு அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டர்ன் மட்டும் பண்ணும். பட் ஸ்டில்லாக அதே இடத்துல தான் இருக்கும் ட்ரோன். இந்த ஆப்ஷன் அவுட்டோரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சுற்றி பேசலாம், அந்த சுற்றி இருக்க மொத்த இடமும் கவர் ஆகும். பட் ட்ரோன் அதே இடத்துல தான் இருக்கும். இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் ட்ரோனி. இது என்ன பண்ணோம்னா நம்ம இருக்க இடத்துல இருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே போகும். பட் கொஞ்சம் ஹைட்டில் போகும். ஸோ அந்த ஹைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு வந்துடும். இதுவும் ராக்கெட் மாதிரி தான். பட் ராக்கெட் தலைக்கு மேலே போகும். இந்த ட்ரோனின்றது நமக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு பின்னாடி பேக் சைடில் இருக்க மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடும். இந்த ஆப்ஷனை நம்ம எங்கேயா வெளியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது ஆப்ஷன் சர்க்கிள். இந்த சர்க்கிள் மோட்ல பார்த்தீங்கன்னா ட்ரோன் நம்மளை சுற்றி ஒரு ரவுண்டு வரும். எந்த இடத்துல அந்த ட்ரோன் ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு வந்து நின்றுடும். இந்த எல்லா மோட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ரோன் நம்மளை விட்டு தள்ளி போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டக்க இருக்க மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 மீட்டர் தான் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் 6 மீட்டர் 10 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மோட் யூஸ் பண்ணலாம். ஆறாவது ஆப்ஷன் டைரக்ஷன் ட்ராக். இந்த ட்ராக் ஆப்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபாலோவும் இதுவும் சேமாக தான் இருக்கும். பட் ஃபாலோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பின்பக்கமாக இருந்து ஃபாலோ பண்ணோம், இல்லை முன்னாடி இருந்தோம்னா நம்மளை ஃபாலோ பண்ணோம். பட் டைரக்ஷன் ட்ராக் நம்ம எங்கே போனாலும் நம்மளை சுற்றி ஒரு வீடியோ எடுக்கும். சைடில் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி எடுக்கும். பட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹைவேஸ்ன்றதுனால நான் ரிவர்ஸ்லேயே போயிட்டேன். பட் ஃப்ரண்ட்டில் போனால் நம்ம ஃப்ரண்ட்டில் முன்னாடி போவோம். நமக்கு ஃப்ரண்ட்ல இருந்து இது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே ரிவர்ஸ்லேயே போகும். ஃபாலோ அண்ட் டைரக்ஷனல் ட்ராக் இந்த 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா vlog பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் யாரும் தேவையே இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்க மோட்ஸ். இந்த 6 மோடும் வந்து நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஓட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னாலும் தாராளமாக ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா ரொம்ப ஓவராக காத்து இருக்க இடம் இந்த ட்ரோனை ரொம்ப ஓவர் ஹைட் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ட்ரோனோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 140 கிராம் இவ்வளோதான். ட்ரோன் நல்லா ஸ்டேபிளாக ஒரு அளவுக்கு இருக்கு. பட் ரொம்ப ஹைட் போக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க வவ்வால் கழுகு ஏதாவது தூக்கிட்டு போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன்னா அது சைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னது தான். நான் இங்கே கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பலா வவ்வாலுங்கெல்லாம் வந்துருச்சு. கிட்டக்க வரைக்கும் வந்துருச்சு. ஓரளவுக்கு நான் சீக்கிரமா கீழே இறக்கிட்டேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரோனை இவ்வளோ ஹைட்டாக பறக்க விடுறது. மேலே டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கறதுக்கு லுக்கு வேற லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இந்த ட்ரோனை நல்லா வெளிச்சத்தில் சன்லைட் எடுத்தால் வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ லைட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஒரு பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் பறக்கும். ஸோ 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் அதிகபட்சமாக கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 39 to 40 மினிட்ஸ் தான் ஃப்ளை பண்ண முடியும். இதே DJI ட்ரோன்லேயே பார்த்தீங்கன்னா 68 to 70,000 அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்த நேம் பார்த்தீங்கன்னா DJI Flip. அந்த ட்ரோனில் ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 பேட்டரி வச்சிருந்தோம்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே பறக்க விடலாம். இதை கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் காசு அதிகம் போட்டு அதை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோலோவா vlog பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரோன் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இப்போ நான் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணேன். அந்த வீடியோலாம் நான் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவை பற்றி எல்லாமே நல்லா பேசி முடிச்சுட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். மைக் அடாப்டர் மட்டும் தான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மைக்கை வந்து பேக்கில் வச்சு மூடிட்டேன். ஸோ நான் பேசின 5 நிமிஷம் வீடியோவும் வேஸ்ட். வாய்ஸ் இல்லாமல் ஊமை போகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ என்ன பேசுனன்றதை மறுபடியும் இப்போ திருப்பி நான் பேசுகிறேன். ஸோ இந்த ட்ரோனை வந்து நல்லா பறக்க விட்டு பார்த்துட்டோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து யூடியூப் ஜேர்னி, யூடியூப்பில் வந்து இன்கம் பற்றி பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்து இந்த ட்ரோனோட ரிவ்யூ பார்த்தாச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் ஆனால் வந்து ரொம்ப இதாக சொல்ல முடியாது. இந்த ஓவரா அந்த விண்டு அந்த மாதிரி ஹைட்டா போற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதால பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ ஏன்னா வெயிட்டுக்கு வந்து இது 144 கிராம் தான், சரி 149 கிராம் தான். ஸோ அதனால வந்து அதால வந்து பெருசா வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஒரு மாதிரி இப்படி நிக்காம இப்படி ஒரு மாதிரி தலையை சாத்திட்டு இருக்குது. பட் வீடியோ எல்லாமே நல்லா அவுட்புட்லாம் நல்லா தான் வருது. பட் ஆனால் அதோட பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ இது எனக்கு என்னன்னா இது 30,000 இருந்தது. இன்னொரு 30,000 போட்டிருந்தா 65,000க்கு அடுத்து ஒரு இது இருக்கு. அந்த ட்ரோன் இதே DJI ட்ரோன் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் இது வந்து 15 மினிட்ஸ் பறக்கும். அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் ஒரு பேட்டரியும். ஸோ ஒரு பேட்டரி 35 மினிட்ஸ் பறக்குது அப்படின்னா 3 பேட்டரிக்கு வந்து 1.5 மணி நேரம் கிட்ட பறக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் பறக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் இந்த ட்ரோன். ஏன்னா வந்து நான் வந்து vlog எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கும் பின்னாடி ஒரு 2-3 வீடியோ எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்குது. பட் ஒரே ட்ராபேக் என்னன்னா டைம் ஒரு ட்ராபேக்கு, இதோட வெயிட் ஒரு ட்ராபேக்கு. ஹைட்டில் பறக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹைட்டில் பறக்க வச்சுன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியதான். ஏன்னா ஓவராக காத்தடிச்சு அப்படி திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு
ரொம்ப லாங் விட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நார்மலாக ஒரு 500,000 கூட கொஞ்சம் யோசிக்கலாம். இதோட அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதால என்கிட்ட இன்னொரு ட்ரோன் இருக்குது. அதை தான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கினேன் 1300 அதை வேணால் நம்ம அப்படி வச்சு ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படி ஒன்ஸ் அப்படி மேலே போச்சுன்னா போனது தான் அப்படியே எங்கேயா போயிடும். இந்த லைட் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு இந்த ஏதோ ஒரு ஃபேண்டசி இது மாதிரி இருக்கும். அது ஒரு லைட் மாதிரி ஒரு நெருப்பு எரிய வச்சாங்கன்னா அது பாட்டுக்கு அப்படி மேலே போயிடும். அந்த மாதிரி அந்த ட்ரோன்லாம் போயிடும் மேலே. அது மாதிரி வச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரோன் யாராவது vlog பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல். பட் அதே அட் த சேம் டைம் உங்களுக்கு யாராவது நல்ல ஒரு மேலே ஃப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லை எங்கேயா நீங்கள் ட்ராவல் போகிறீங்க, நீங்கள் இருக்கிற அந்த வியூ அப்படியே ஃபுல்லாக லாங்கில் காட்டணும் அப்படின்னா இந்த ட்ரோன் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஒரு ஹைட்டுக்கு மேலே இது எங்கே இருக்குன்னே கண்ணுக்கே தெரியல. ப்ளஸ் இது 149 கிராம் தான். அடிக்கடி மேலே வரும்போது இந்த காக்காங்க குருவிங்கெல்லாம் கூட டிஸ்டர்ப் பண்ணுது. இது வேற ஏதோ அதுங்களோட ஏரியாவுக்கு வந்ததால இது ஏதோ ஒரு மாதிரி அதை இது பண்ணுது. ஸோ அதனால அதில் அது ஒரு விதத்தில் நம்ம சேஃப்டியும் பார்க்கணும். இது 144 கிராம் இருக்குது. இதில் வேற அந்த ரெக்கெல்லாம் வேற பார்த்தீங்கன்னா கவர்டாக இருக்கும். ஸோ அதுங்களுக்கு பயமும் இருக்காது. இது அப்படியே மேலே பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுன்னா ஏதோ புதுசாக ஏதோ பறவை பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா போனது தான். அதுங்களை நம்ம எங்கே போய் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்கு. ஸோ பட் ஆனால் இந்த சின்ன சைஸ்க்கு இந்த ட்ரோனில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இன்னைக்கு இந்த யூடியூபோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து லைக் போட்டது, ஷேர் பண்ணது, எனக்கு கமெண்ட் பண்ணது, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ 7600 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அப்புறம் வேற என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க உங்கள் அந்த வீடியோ மூலமாக எனக்கு ஆட் ஜென்ரேட் ஆகி ஸோ எனக்கு ஒரு காசு வந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்கிட்ட ஒரு ட்ரோன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இப்போ வாங்கினேன்ல 1300க்கு ஒரு ட்ரோன் வாங்கினேன். அந்த ட்ரோன் நான் கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன், ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களை ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ட்ரோனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரோன் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ 10,000 ஃபாலோவர்ஸ் யூடியூப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரோனை இன்னும் கம்மியாக தான் இருக்காங்க, ஒரு 1500 வந்தால் 10,000 நினைக்கிறேன். ஸோ ஒரு ட்ரோனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு யாருக்கா ட்ரோன் உண்மையாகவே ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ட்ரோன் உங்களுக்கு நான் தரலான்னு இருக்கேன். ஆனால் இந்த ட்ரோன் இல்லை, 1300க்கு ஒரு ட்ரோன் வாங்கினேன். அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம் எப்படி ட்ரோன் பறக்க விடுறது. அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆக்சுவல். பட் ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்காது. பட் ஆனால் நீங்கள் ட்ரோன் அதில் விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆசை இருக்கிறவங்க, அதை பிடிச்சி யூஸ் பண்ணணுமே அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த யூடியூப்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு ஏதோ இது பண்ணோன்னா அந்த கமெண்ட்ஸில் நம்ம ஃபில்டர் பண்ணி யாரோ ஒருத்தரை காட்டும். ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரோன் நான் கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மறுபடியும் உங்களை நாளைக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய் சொந்தங்களே, பாய்.